அகத்தியம் ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நம்ம ஓ சோமுக வாலசித்த தேவாய நம. அது இன்னைக்கு காலையில் ஐயா வந்து அவையும் சாமியும் பேசியிருக்கும்போது 2 பேருக்கும் இயல்பு நிலையில் ஒரு இது போயிருந்தது. அதாவது ஜோதி வடிவம் கண்டேன் காலையில். அதாவது ஜோதி வடிவம் அது எப்படின்னா கோமாவத பூஜைக்கு முன்னால் முதல் ஆசி எடுக்கும்போது ஐயா ஐயாட்ட இருந்தும் அம்மாட்ட இருந்து ஐயாட்ட இருந்தும் ஜோதி வடிவத்தில் இப்போ 2மே கவர்மெண்ட். அப்புறம் வந்து ஐயாட்ட திருப்பி இந்த அனுமதி கேட்டு அனுமதி கேட்டு உட்காரும் போது பெருமாள் முருகப்பெருமான் 6 தலையோட வந்து நின்று பார்த்தது. முருகப்பெருமான் ஆறுமுகமான காட்சி கொடுத்தாரு. அந்த காட்சி கண்டேன். அப்புறம் வந்து இவரு இங்க சங்கு சக்கரத்தோட ஒரு காட்சி கண்டேன். அதாவது சிவ பூஜை பண்ணும் போது சங்கு சக்கரத்தோட முழு காட்சி கிடைக்கல. சங்கு சக்கரம் மட்டும் தான் எங்க சிவகுரையில இதுல பீடத்துல அபிஷேகம் பண்ணும் போது லிங்கத்து மேல இருக்குதா 3 காட்சி கண்டேன். உயர் ஆற்றல் பெற்ற சபையை, உன்னத ஆற்றல் பெற்ற சபையை, உயர்ந்தோங்கி வளர்ந்திருக்கின்ற சூட்சமத்தில் வளர்ந்து இயல்பு நிலையில் நீடித்த நெடிய அற்புத வளர்ச்சியை நோக்கி செல்கின்ற ஏற்றமிகு சபையில் உயர் சீடனாய் சித்தனுடைய உறவாளனாய் வந்தமர்ந்து உறவாளன் நிலையிலிருந்து மாறுபட்டு உயர் சீடன் நிலைக்கு சென்ற அற்புதமான அகத்தியனுடைய சீடனே வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொரு சீடனுடைய நிலை, ஒவ்வொரு சீடனுக்கும் சித்தனுக்கும் இருக்கக்கூடிய பரஸ்பரம் உறவு நிலை, இயல்பு உறவு நிலை, ஆன்ம நிலை கொண்ட உறவு நிலை. இயல்பு நிலை உறவு நிலை என்பது வார்த்தைகளால் உரையாடுகின்ற பொழுதும் உறவு முறை வைத்து உரையாடுகின்ற பொழுதும் நடக்கின்ற இயல்பு நிலை அது ஒரு புறம். வாழும் உங்கள் சபை ஆசானுடைய ஆன்மாவும் உங்கள் ஆன்மாவும் எப்பொழுது சீடனுடைய ஆன்மாவும் இறை சபை ஆசானுடைய ஆன்மாவும் ஒன்றோடு ஒன்று உரையாடுகின்றதோ அன்றுதான் சீடன் என்று அகத்தியன் வாழ்த்து. அவ்வாறு அகதொப்பு அகத்தியன் உரைத்த இவ்வுரைக்குள்ளிருந்து வருகின்ற சூட்சமம் என்னவெனில், ஒவ்வொரு சீடனும் இறை சபை ஆசானுடைய ஆன்மாவோடு உரையாடி கொண்டுதான் இருக்கின்றீர்கள் என்று வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஆன்மாவோடு ஆன்மா கலக்கின்ற பொழுதுதான் தன்னை சபையில் தவத்தில் அமர்கின்ற பொழுது சித்தன் உடன் வந்து அமர்ந்து தவம் காண்பது போல, சித்தன் நெற்றி சுழுமுனையில் வந்து ஆசிகள் வழங்குவது போல, சிரசில் வந்து கை வைத்து ஆசிகள் வழங்குவது போல காட்சிகள் எல்லாம் நிச்சயமாக கிடைக்க பெறுகின்றீர்கள் என்று வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு கிடைக்க பெறுகின்ற காட்சிகளின் மூலமாக என்ன நிகழ்கின்றது? சூட்சமத்தில் சித்தனுக்குள் கலந்திருக்கின்றீர்கள், இயல்பில் சித்தனிடம் உடலால் பிரிந்திருக்கின்றீர்கள், ஆன்மாவால் இணைந்திருக்கின்றீர்கள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. தான் ஒரு சபையில் குருவிற்கும் சீடனுக்கும் இருக்கக்கூடிய பந்தம் பாசபந்தம் அல்ல, இறைபந்தம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புதமாக அந்நிலைக்குள் இருந்து சித்தனை உறவாளன் நிலையிலிருந்து மாறுபட்டு வேறுபட்டு சீடனாக அகத்தியன் சீடனாக உயர்வு பெற்றவனே வாழ்த்து. ஓம் அகதீசாய நமக. அவனிட்ட பணிகளை சிறமேற்கொண்டு ஏற்று நடத்தி அவனை சுற்றி வலம் வருகின்ற அற்புதமான நிலை. நீர் எச்சச்சங்க பெருவிழாக்கிலும் வர இயலாத சூழல்கள் நடந்தேறுகின்ற பொழுதும் உன் ஆன்மா இறை சபை ஆசானை சுற்றி வருவதை அகத்தியன் காண்கின்றோம் நிச்சயமாக என்று வாழ்த்து. ஓம் அகதீசாய நமக. அந்நிலை பெற்ற அற்புதமான உயர் நிலைக்கு சென்ற சீடனே அகத்தியன் கண்ட காட்சி, நீ கண்ட காட்சி அகத்தியன் கண்ட காட்சி என்று வாழ்த்து. ஓம் அகதீசாய நமக. ஆதிகையிலாய இறை சூட்சம நூல் என்பது என்ன? ஒரு புத்தகமா? ஒரு பேழையா? கரத்தில் வைத்திருக்கின்ற ஒரு காகிதமா? அல்ல. அண்ட பிரம்மாண்ட நாயகன் பிரபஞ்ச திரு ஆற்றல்தனை தன் ஆற்றலுடைய நிலை கொண்ட பஞ்சபூதங்களை எல்லாம் வடிவமைத்து அமர்ந்திருக்கக்கூடிய சிவபெருமானே இறை சூட்சம நூலாக வடிவமெடுத்து சிவசபைக்கு தாரை வார்க்கப்பட்ட அற்புத நிலைதான் இறை சூட்சம நூல், இறை சூட்சம சுவடி என்று அகத்தியன் கூறுகின்றோம். அச்சுவடி சித்தனுக்குள் சித்தனாக
உருவெடுத்து அமர்ந்திருக்கின்றது. சித்தனை நாடுவோர் சித்தனுடைய நாடி தன்னாடியே தன் கதி சித்தனுடைய கதியோடு இணைந்திருக்க வேண்டும் என்று எக்கதியும் இல்லா நிலை என உணர்ந்து சிவசபையே கதி என்று ஆசானே கதி என்று வந்து அவன் தாழ் பிடித்து நான் என்ற அகம் அழிந்து அவனோடு வளம் வருபவனுக்குள் செல்வது சித்தனுடைய சிவசூட்சம நூல் என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அது எதன் மூலமாக செல்கின்றது? நெற்றி சுழுமுனையிலிருந்து புறப்படுகின்ற இறை ஜோதியாக அது செல்கின்றது. அஜோதி சீடனுக்குள் கலக்கின்றது. அஜோதி கலக்கின்ற பொழுது இவன் அழைக்கின்ற கணம் அஜோதிக்குள் இருந்து உரையாட துவங்குகின்ற பொழுது இருவேறு பரிமாண நிலைகள் பரிமாற்ற நிலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகதீசாய நமக. எங்கமர்ந்த பொழுதும் இறை சித்தனோடு அருகாமையில் மட்டுமல்ல, ஆளி நாடுகள் நகரங்கள் தாண்டி அமர்ந்திருந்த பொழுதும் சித்தன் அழைத்தால் இறை சூட்சம நூல் அங்கிருந்து பீரிட்டு கிளம்பும் என்று அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகதீசாய நமக. அந்நிலை பெற்ற அற்புதமான பிரபஞ்ச ஆற்றலை தாங்கி இருக்கக்கூடிய சீடன், பிரபஞ்ச ஆற்றலில் வாழும் குரு, அவன் ஆற்றலை தாங்கி இருக்கக்கூடிய சீடனும் சித்தனும் உரையாடுகின்ற பொழுதும் இறை ஞானத்தை பற்றி உரையாடுகின்ற பொழுதும் நூல் தாங்கிய சீடர்கள் மட்டுமல்ல, இதுபோல் உரையாடுகின்ற சீடர்கள் மட்டுமல்ல, இறைசபை ஆசானோடு உண்மையில் அவனை ஏற்று அமர்ந்து அவன் முன்பாக அமர்ந்து உரையாடுவோர் எவராயினும் நெற்றி சுழுமுனை ஜோதி கலக்கப்படுகின்றது என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு கலக்கின்ற அற்புதமான ஆற்றலை கண்கூடாக நற்காட்சியாக கண்டவனே வாழ்த்துகின்றோம். இது உயர்நிலை காட்சி. உணரலாம். சித்தனுக்குள்ளிருந்து நூல் செல்கின்றது. செல்கின்ற நூலிலிருந்து இறை ஜோதியை பெற்றவன் உரையாடுகின்றான் என்பதை செவிகளில் கேட்கலாம். கண்களால் காண இயலுமோ? காண்பது வெறும் பாக்கியம் என்று வாழ்த்துகிறோம். ஓம் அகதீசாய நமக. அதற்கு என்ன வேண்டும்? உள்ளுக்குள் ஒன்றும் வேண்டாது இருக்க வேண்டும் என்று கூறுகிறோம். ஓம் அகதீசாய நமக. எதுவும் இல்லாது அற்புதமாய் நான் என்ற அகம் அழிந்து அமைதியாக நிற்கின்ற பொழுது வரும் காட்சி, காட்சி கிடைக்கவில்லை எனில் உயரவில்லை என்று அர்த்தமல்ல. உனக்குள் உள்ளுக்குள் நூல் கலந்தாலும் கலக்காவிடினும் அமைதியாக அமர்ந்திருந்த அற்புதமாக காலங்கள் கடக்கின்ற பொழுதும் உள்ளுக்குள் நூல் பணியாற்றுகின்றது என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புதமான ஆற்றலை பெற்ற காட்சியை கண்டவனே, அனுமதி கோருகின்ற பொழுது அருமகனுடைய அற்புதமான காட்சி. இவன் அமர்ந்திருந்தது திருமுருக பெருமானுடைய முன்பு. அவன் அமர்ந்திருந்தது திருமுருக பெருமானை நோக்கி. எங்கிருந்து ஆற்றல் வரும் பின்பு அவன் ஆற்றல் தானே பகிரப்படுகின்றது என்று வாழ்த்து. ஓம் அகதீசாய நமக. அமர்ந்திருந்தான் ஒரு கால் உயர்த்தி அருமுகன். அவன் ஒரு கால் உயர்த்தி ஒரு உருவமாக அமர்ந்த பொழுதும் ஆறுமுகனுடைய அற்புதமான அறுதலையோடு காட்சி நீர் கண்டாய், வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இது ஒவ்வொன்றும் இயல்பாக இறை சபையில் நடந்தேறுகின்ற சாதாரண நிகழ்வே என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. எம் சீடர்களுக்கெல்லாம் இறைவன் என்றால் யார், இறைவன் எங்கு இருக்கிறான், என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்ற பெரிய அத்தகைய வினா பெரிய கேள்வியே அல்ல அகத்தியன் கூறுகின்றோம். இறை சபையை பொறுத்தவரை இதெல்லாம் பெரிய வினாக்களே அல்ல. இறைவன் எங்கு இருக்கின்றான்? எனக்குள் இருக்கின்றான் என்று விடையளிக்க போகின்றான். உனக்குள் இருக்கின்றான் என்று விடையளிக்க போகின்றான். அதை எவ்வாறு உணர்வது? அதை எவ்வாறு உணர்வது என்று உன்னை எவன் உணர்த்துகின்றானோ அவன்தான் இறைவன் என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு தன்னை உணர்ந்து உணர்த்துபவன் உண்மையான ஆசான். ஆசானை ஏற்று வலம் வருபவன் உண்மையான சீடன் சித்தனே என்று அகத்தியன் வாழ்த்தி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக.